மருந்தென வேண்டாம் யாருக்கு அழுகியது அற்றது போற்றி. நமது உடல் நலம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக மிக கெட்டு போய் கிடக்கிறதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே மருந்தாலதான் சரி பண்ணணும். அதுக்கு நமது உடம்புல ஒரு உஷ்ணம், நம்ம அதை மணிப்பூரக சக்கரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பாடிக்கு என்னென்ன கிடைக்குது நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அங்க இருக்கிற ஒரு உஷ்ணம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுனாலோ கூடுச்சுனாலோ பிரச்சனை. நமது உடம்புல அந்த மணிப்பூரக சக்கரம் மிக முக்கியமான சக்கரம். உடல்ல அந்த தேகத்துக்கு சுத்திகரிப்பு எல்லாத்துக்குமே அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல 3 வித அக்னிகள் இருப்பதாக சொல்றாங்க. 3 வித அக்னிகள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது சவத முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஜடாங்கினி, பூதாங்கினி, தாதாங்கினி. ஜடாங்கினி அப்படிங்கிற அந்த ஒரு வெப்ப உணர்வு அந்த இடத்துல அது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அந்த வெப்ப உணர்வு குறைவதனால் தான் வியாதின்னே சொல்றாங்க. வியாதி அப்படின்னு ஒண்ணு தனியா கிடையாது. நோய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. நோய் அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் உறுப்புகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு மிக 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 முக்கிய காரணம் 99%லயே வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் உண்ணும் உணவு செரிமான கோளாறுகளினால் ஏற்படும் பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க எல்லாருமே. எல்லாமே இன்னைக்கு சயின்டிஸ்டும் அப்படிதான் பார்த்து தெரிஞ்சு இது சொல்றாங்க. இது முன்னோர்கள் முதல்லயே சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாருமே. எந்த இதுவுமே இல்லை. அந்த ஜடாங்கினி சொல்லக்கூடிய அந்த நெருப்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சுனாலும் கூடுச்சுனாலும் நமக்கு பிரச்சனை. அப்படியே அது கரெக்டான பொசிஷன்ல கரெக்டா வச்சுக்கணும். அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஜடாங்கினிங்கிறது நமது ஜீரண சக்திக்கு மிக முக்கியமானது. நமது உடல்ல அந்த ஜீரணம் உறுப்புகளை சிறப்பா வச்சுக்கிட்டு நாம் உண்ணும் உணவை கரெக்டா பூதாங்கினி அப்படின்னு சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பஞ்சு பூதங்கள் நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை அழகா கொடுக்கறதுக்கு பூதாங்கினி. அதுக்கு தாதாங்கினி அடுத்துன்னா, நமது உடம்பு சாப்பிட்ற சாப்பாடை 7 தாதுக்களா மாற்றி 7வது தாது என்ன சொல்லக்கூடிய நமது அதை சிறப்பா வச்சுக்கிறது. இன்னைக்கு நம்ம உண்ணும் உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பரா இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நெருப்பு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு கொஞ்சம் குறைஞ்சதுனால நமக்கு பல விதத்துல வியாதிகள் வருது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம எப்படியெல்லாம் அதை தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது இன்னைக்கு உணர்வா சொல்லணும் இருக்குதான். என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நெருப்பு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நேரம் என்ன பண்ணிருக்கோம், ஐஸ் சில்லுன்னு சாப்பிட்டதுக்கு மேல சாப்பிடுவோம். எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நல்ல சுட சுட சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறதுல நம்மள சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூடு குறையாம பார்த்துக்கோங்க எப்பவுமே பாடியில அப்படின்னா, அந்த இடத்துல இருக்க வெப்பம் கொடுது. அதுல கூட சொல்லுவாங்க அந்த விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறது அணையாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு இது கூட ஒரு காரணம். அப்படிங்கிறது வீட்டுல விளக்கேற்றி வச்சிருக்கீங்கன்னா அது மாதிரி நம்ம உடலில் இருக்கும் அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணிப்பூரக அந்த இது ரொம்ப முக்கியம். அது இந்த 3ஐயும் கரெக்டா கொடுக்கணும். நமக்கு எல்லா சக்திகளையும் நமக்கு கொடுக்கணும்னா அது சிறப்பா இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு நம்ம உண்ணும் உணவு அது எப்படியெல்லாம் நமக்கு சரி, நம்ம அதை எப்படி கெட்டு போயிருச்சு இன்னைக்கு. அது அந்த கெட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீய சக்தியா மாறுது, தீய ஒரு விஷமா மாற ஆரம்பிச்சிடுது. அது எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம உண்ணும் உணவு சரியான தாதுக்களாக போகலன்னாலே ரிஸ்க். அதுக்கெல்லாம் மாறிச்சுன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது நம்ம காட்டுறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா சாப்பிடுறோம், நல்லா எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர டயட்டிங் தான். அது என்ன சொல்றது, பாதாம் தான், முந்திரி தான், பிஸ்தா தான், அதுதான் இதுதான் கரெக்டா டைம் பண்ணி கலோரி படி இப்படி எல்லாம் சாப்பிடும். பட் எல்லாம் நல்லா இருக்குமா? ரொம்ப கஷ்டப்படும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த உண்ணும் உணவு ஜீரணம் ஆனா தான் சாதுவா மாறும். ஆகலைன்னா அது கழிவு. கழிவு அப்படின்னா அது சொன்னேன் இல்லையா, ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அந்த விஷத்தன்மை உடலுக்குள்ள பதிஞ்சிடுச்சுன்னா அந்த விஷம் தான் என்னவா ஆகுதுன்னா நமது உடல் இல்ல எல்லா இடத்துலயும் போய் நமக்கு பிரச்சனையை கொடுக்குது. போய் ஹார்ட்டுக்கு போய் கொலஸ்ட்ரால், நமக்கு எந்தெந்த இடத்துல கட்டிகளா எங்கேயாவது போய் அதால என்ன சொல்றது, அது போய் ஒரு பிரச்சனை. சோ இன்னும் எத்தனை வித வியாதிகளுக்கு மூல காரணமாக இருக்கு உடலில் தேங்கும் கழிவுகள். அந்த கழிவுகள் அம்மா சொல்லக்கூடிய விஷமாக மாறி அந்த விஷத்தன்மை உடல் முழுவதும் பரவி விடுவதனால் அதுதான் ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது.
சோ சரி, இப்ப இந்த நம்ம சாப்பாடு கரெக்டா நமக்கு ஐயா எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, காலையில நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆயிடுச்சு, அடுத்து மத்தியானம் 12 மணில இருந்து 1 மணிக்கு நமக்கு சாப்பிடணும். இப்ப நம்ம ஆழியாருக்கு போனாலே நம்ம சொல்லுவோம் இல்லையா, காலையில டான் கொடுத்துருவாங்க 8 மணி 9 மணிக்கெல்லாம் முடிச்சு 1 மணிக்கெல்லாம் டங்க. அப்போ 9 மணிக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு 1 மணிக்குள்ள ஜீரணம் ஆகணும்னா அதுக்கு நீங்க எவ்வளவு சாப்பிடணுமோ அதான் சாப்பிடணும். அதுக்குதான் அரை உணவு. கொஞ்சம் தண்ணி கூட அப்பயே குடிக்க கூடாது, கொஞ்சம் டைம் மீதம் காற்று இருக்கணும். இப்ப ஒரு வெப்பம் வேணும்னா அந்த இடத்துல முழுசா கொண்டு போய் முட்டை போட்டு அடைச்சிட்டோம்னா அந்த நெருப்பு, எரியிற நெருப்பு என்ன ஆயிடும், அப்படியே அணைஞ்சு புகஞ்சு போகும் ஒரு மாதிரி. அது என்ன சொல்றது, ஒரு ஒரு அதோட எரிய வேண்டிய தன்மை போய் அது குளிர வேண்டிய ஒரு மாதிரி இதுவா போகுது. சோ நம்ம உண்ணும் உணவு காலையில சாப்பிடுறோம்னா மதியம் அந்த டைமுக்கு சாப்பிடுறதுக்குள்ள ஜீரணமாகிற அளவுக்கு தான் சாப்பிடணும். நல்லா இருக்குன்னு 2 சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 o'clock சாப்பாடு இறங்காது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, பசிக்காம சாப்பிடுறீங்க. பசிக்காம நீங்க அதை மேல கொண்டு போய் அதை போய் போட்டுட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அடடா இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப அந்த என்ன சொல்றது ருட்டீன் ஒர்க் அது பண்ண முடியாம திணற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 24 ஹவர்ஸும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம ஒரு கணக்கே இல்லை, நம்ம அது உணவு முறையில நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு அநியாயம் தான் இன்னைக்கு இத்தனை வியாதிகளுக்கும் காரணம். அதை தெரிஞ்சுக்க நம்ம கரெக்டா உண்ணும் உணவுல கரெக்டான ஒரு இதை செஞ்சுட்டோம்னாலே நமக்கு பாதி வியாதிகள் இல்லாம போயிடும். இதுக்கு ஒரு கதையே, ஒரு அரசர் இருந்தார். பயங்கர பணக்காரர். அவருக்கு அரசர்னாலே கேட்க வேண்டாம் இல்லையா, சொத்துக்கள்லாம் என்னப்பா பஞ்சம், அவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதி. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு படுத்த படுக்க அவ்வளவு நல்லா சாப்பிடுறாரு, என்ன பண்றாரு எல்லாம் தான் இருக்கு. ஆனா அவரால் எழுதுக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. ரொம்ப டயர்டா எப்பவுமே ரொம்ப இதுவா இருக்காரு. ஆனா ஊர்ல இருக்க வைத்தியர்கள் எல்லாம் அவரை பாக்குறாங்க. பார்த்தா அவருக்கு கடைசியில ஊருக்கு வெளியில இருந்து ஒரு முனிவர் ஒருத்தர் வர்றாரு. அவரை நாடி பிடிச்சு பார்த்து சொல்றாரு, இல்ல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 48 நாளுக்கு நான் சொல்லும் முறையில நீங்க உணவு எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு உடம்பு, ஏன்னா உங்க உடம்புல இருக்க அந்த அக்னி அணைஞ்சே போயிடுச்சு. நீங்க இப்ப அதுக்கு மேல கொண்டு போய் போடுற இதுவுமே உங்கள் உடல் சக்தியா மாறாம கழிவுகள் ஆகி உங்களை மிக மோசமான கண்டிஷனுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த விஷம் உடம்புக்குள்ள பரவி பரவி ரொம்ப மோசமா ஆயிட்டு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், 48 நாள் இருக்கணும். காலையில ஒரு லெமன் ஜூஸும், லெமன்ல இஞ்சி தூளும், இஞ்சியோட சதச்சதும் போட்டு அதை குடிங்க. நடுவுல பசிச்சுன்னா கொஞ்சம் கஞ்சி. ஈவினிங் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிடணும். 7 மணி நாங்கெல்லாம் வேணும்னா அந்த டைம்குள்ள சாப்பிட்டுட்டு இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும்னா, அவரு அப்படியே தட்டபுடலாம் சாப்பிட்டவர். அவரால் அது சாப்பிடவும் முடியல, ரொம்ப சங்கடப்படுறாரு. ஆனா ஒரு 10 நாளுக்குள்ளேயே அவரு தெளிஞ்சிட்டாரு. ஏன்னா அவரோட உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் நீக்கம் பெற்று அந்த அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் ஜடாங்கினி நல்லா சிறப்பா எரிய ஆரம்பிக்குது. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈர விறகுல எவ்வளவு நெய் கொண்டு போய் ஊத்தி அதை எரிய வச்சாலும் அது எரியுமா, கோவையாதான் ஆகும். அதுதான் நம்ம எல்லாரும் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த ஈர விறகு ஆக்கிட்டோம். நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணி அந்த ஈரம் அந்த இடத்துல கொண்டு விட்டுட்டு அந்த என்ன சொல்றது அந்த நெருப்பே அணைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டு அதுக்கு மேல நம்ம கொண்டு போய் போட்டுட்டு இருக்கும்போது மொத்தமும் உடல் சக்தியா அது மாறாம மிக மோசமான கழிவுகளா உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த சொன்ன இல்லையா அந்த அம்மா சொல்லக்கூடிய விஷம் தன்மையே அது உடம்பு முழுக்கப்படுது. அது உடம்புல ஒவ்வொரு இடத்துலயும் போய் கட்டிகளாக, தோல் மேல வர்ற இதுகள், இப்படி எந்த இடத்துக்கெல்லாம் போய் அது நிக்குதோ தங்குதோ, ஒரு ஸ்டேஜுக்கு முடியலன்னும் போது ஹார்ட் எல்லாம் நிற்கிறது. வர்றதுக்கு காரணம் இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ நம்ம அந்த உணவு முறைகள்ல ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இதுல நம்ம எப்படி நம்மளோட உடல்ல நம்மளோட அந்த ஜகாங்கினி நல்லா எரிஞ்சு சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் மேடம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு தெரியணும்ல எனக்கு அது சரியா இருக்கா அப்படின்னா, காலையில எழுந்துக்கும் போதே நம்ம பிரிஸ்கா ரொம்ப பிரிஸ்கா இருப்போம், பசிக்கும். எழுந்துக்கும் போதே சொல்லுவோம்ல, ஐயோ எழுந்துக்கும் போதே பசிக்குதுப்பா அப்படின்னா அது நல்லா அழகா நமக்கு பசிச்சு அடுத்து சாப்பிடறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷமா மாறுறதுக்கு முக்கிய காரணம் அது தாதுக்களா மாறாம கழிவுகளா தீய இதுவா மாறுது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு என்ன சொல்றது, உடல் ரொம்ப சோம்பலா இருக்கும்.
சாப்பிட்ட உடனே சக்தியா தானே கிடைக்கணும். சாப்பிட்டு கரெக்டான நல்ல உடம்பா இருந்தா சாப்பிட்ட உடனே அவங்க பிரிஸ்க் ஆயிடும். எஸ் வா, இன்னும் வேற என்ன வேலை இருக்கு சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்கணும். நம்ம எல்லாரும் என்ன ஆயிடுறோம்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டோன்னே நம்ம உண்டமயக்கும் தொண்டனுக்கும் உண்டுன்னு ஒரு வார்த்தையை வேற சொல்லிட்டோம். சோ என்ன பண்றோம், அப்படியே அவைக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமா போட்டுருக்கீங்க. ரெண்டாவது அங்க அது பசிக்கல, அதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்க. அந்த டீ வந்து அது ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமையில ஆக்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நமக்கு அழகா காமிச்சு கொடுக்குது. நமக்கு என்ன சொல்றது, இப்படிதான் இதெல்லாம் சரியா இல்லாம இருக்க அப்படிங்கிறது தான். அதை விட காலம்பர எழுந்த உடனே நீங்க உங்க நாக்கை நல்லா ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த நாக்கை பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்துல உங்க நாக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல உடம்பு அப்படின்னு. அப்படி இல்லாம ஒரு பழுப்பு கலர்ல கசப்பு தன்மையோட இருந்துச்சுன்னா உங்களோட அம்மா கூடிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு அது வந்து என்ன சொல்றது, ஒரு கோடிட்டு காமிக்குது சரியில்லை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டாய்லெட் போறோம் இல்லையா, போகும்போது அது வந்து இலகுவா நமக்கு போகணும். அது மிதக்கும் தன்மையில இருக்கணுங்கிறாங்க. அந்த என்ன சொல் டாய்லெட் எல்லாம் ஒட்டிட்டோ இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போயோ அப்படி இல்லாம அழகா ஒரு பனானா மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு அவரு. ஒரு வாழைப்பழம் மாதிரி அவ்வளவு அழகா அது நீட்டா இருந்ததுன்னா உங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ரொம்ப இதுவா இருந்ததெல்லாம் இதெல்லாமே ஆமா விஷத்தன்மை கூடிக்கிட்டே வருதல் நமக்கு அப்படி ஒரு ஹிண்ட் கொடுக்குது. அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது என்ன பண்ணணும், நம்ம எஸ் பிரேக் எடுத்துப்போம். ஃபுட்டுக்கு இவ்வளவு டைம் இவ்வளவு இது அரை வயிறு தான் சாப்பிடணும். அத சொன்ன மாதிரி அந்த அரை வயிறுக்கு மேல மொத்தம் முக்கிட்டு அந்த நெருப்பை எரிய விடாம நீங்க போட்டதுலயே அதை அணைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த காத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும். காத்து வந்தா தானே நெருப்பு எரியும். அந்த காற்றுக்கும் கொஞ்சம் வெளியில இருந்து பிராணசக்தி, அந்த பஞ்ச பூதங்களின் சக்தி இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்காம ஃபுல் கட்டு இங்க வரைக்கும் கட்டி வாயை திறந்த காக்கா கொத்துங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்அப் பண்ணாம பார்த்துக்கணும். இப்படி நீங்க கரெக்டா நீங்க பார்த்துக்கிட்டு இந்த மாதிரினா உங்களுக்கு உடம்புல வியாதியே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா உடலுக்கு உடலுக்கு அதுக்கே தெரியும் அது என்ன பண்ணி நம்மளை சரி பண்ணிக்கணுங்கிறதுக்கு உடலின் மொழி நம்ம சொன்னோம் இல்லையா, ரொம்ப அழகா தெரியும். ஏங்க இவ்வளவு அழகா ஆர்ட்ட ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு, இவ்வளவு அழகா லன்ச்ச பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு குழந்தையும் அவ்வளவு அழகா இருக்குது, நீ போட்ட சாப்பிட்ட இட்லியும் சப்பாத்தியும் சாதமும் தாதுவா மாதிரி ரத்தமா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவும் பண்ண தெரிஞ்ச அந்த உடம்புக்கு நம்ம உடம்புக்கு வர்ற வியாதியை மாத்த தெரியும். சரி, ஆனா நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். ஆனா டாக்டர் கிட்ட தான் ஓடி போய் நிற்போம். இன்னைக்கு ஆயுர்வேதத்துல இது எல்லாமே முழுமையா சொல்லி வச்சிருக்காங்க. என்னெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறது ஃபுட்ல நமக்கு என்ன நடக்குதுங்கிறத நீங்க அதை அழகான ஒரு இதை படிச்சாலே உங்களுக்கு அதிகமா தெரியும். சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு அலோபதி ஆயுர்வேதிக் டாக்டரும் மத்த டாக்டரும் இயற்கை வைத்தியம் சித்த வைத்தியம் எல்லாமே 90% அலோபதி டாக்டரா தான் இருப்பாங்க. அவன் அந்த இதைதான் அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கானே தவிர வேற எதுவுமே அவன் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அப்போ அவங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா, நாடி பிடிச்சு பாக்குற அந்த அந்த இதுவே போயிடுச்சு. நம்மளோட அந்த என்ன சொல்றது, இந்த பழமையான அந்த தன்மை எல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஸ்ட்ரெச் பார்க்கறது மட்டும்தான் தெரியும் இப்ப இருக்கிற இந்த டாக்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே. நம்ம இந்த பழமையான அந்த மருத்துவம் அது எத்தனையுமே இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. அன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஆனா அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஜுரம் வருது நமக்கு. ஏன் வருது ஜுரம்? ஏன்னா உடல்ல நீ நிறைய கழிவை சேர்த்துட்ட. அந்த கழிவுகள்லாம் சூடாக்கி அதை வெப்பம் அதிகப்படுத்தி அதை எல்லாத்தையும் நான் கரைச்சு வெளியேற்றிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ என்னை எதையாவது பண்ணி உள்ள திருப்பி என்ன சப்ரஸ் பண்ணிடாத அப்படின்னு அது கெஞ்சுது. அது டாக்டர்ஸ் சொல்றாங்க. மூளையும் நம்மளோட குடலும் வந்து ஒரு கனெக்ஷன்ல இருந்து அது வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம அதுக்கு குறைஞ்சு குறைஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம விடணும். விட்டுட்டு அந்த ஜுரம் வந்தாலும் பரவாயில்ல, பயந்துடக்கூடாது. கொஞ்சம் ஸ்லைட்டா என்ன பண்ணிக்கணுமோ பண்ணி தலைக்கு இந்த பிரெயினுக்கு எல்லாம் ஏற்காம அப்படி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா 1 or 2 days நல்ல உடம்புக்கு அந்த ஜுரம் சீக்கிரமா போயிடும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலே அது போயிடும். 2 நாள்ல தான் மிஞ்சி பண்ணோம். ஏன்னா அது என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் கழிவுகள் அதிகமான போது அது எரிச்சு தம்சம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கேக்குது. அதுக்கு அந்த உடம்பு ஹீட்டா அதிகமா காமிக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது கொஞ்சம் டைம் கொடுக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம், டெய்லி ஒரு பாயிண்ட்ல தான் எரியுது. உடனே போ, பாராசிட்டமால் போடு, இன்ஜெக்ஷனை போடு, இதை போடு, போட்டு என்ன பண்றது, ஏதாவது வெளியே கொட்டுறதுக்கு அது இது பண்ணும். அதையும் வாந்தி வரும். ஒரு சிலர் பார்க்கணும் வாந்தி 2 தடவை வாந்தி எடுத்துச்சு டாக்டருக்கு ஓடுறாங்க. என்னன்னு கேட்டீங்க,
வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குமா, பயமா இருக்கு, சாப்பிட்டதெல்லாம் உள்ள வந்து 2 தடவை தானே வாந்தி போச்சு. அதுக்குள்ள என்ன இப்ப இது உள்ள ஒவ்வாத ஒன்று உள்ள சென்றது, அது வெளியேறுது. அதே மாதிரி லூஸ் மோஷன் ஆச்சா விட்டுடுங்க. ஒரு 2 தடவை போட்டோம், கலங்கிட்டு வயிற்றை சுத்தப்படுத்துறத நம்ம அலோவ் பண்றது இல்ல. இதெல்லாம் பண்ணிட்டோம்னாலே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் இந்த அக்னிகள் ரொம்ப முக்கியம். இந்த அக்னிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஃபுட் அதே மாதிரி சாப்பிடும் போதே அந்த உணர்வோட, நன்றி உணர்வோட, அத்தனை பேருக்கும் இதுக்காக கஷ்டப்பட்ட அத்தனை பேருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி உணர்வு நீங்க முக்கியமா வச்சு சொல்லிட்டு ஒரு அந்த உண்ணும் உணவு 7 தாதுக்கெல்லாம் எனக்கு மாறணும்ன்ற நினைப்போட தான் அந்த கையில இருக்க பிடி சாதம் நமக்கு இருக்கணும். நமக்கு உணவு பாடல் நமக்கு இருக்கு. அதை நம்மள அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அதுல ஒரு காயக்கல்பமும் செய்ய சொல்லி கொடுத்திருக்காரு. இது அத்தனையும் பண்ணி எந்த இடத்துல ஒரு டிராப் தண்ணி குடிச்சாலும் சரி, எது சாப்பிட்டாலும் அந்த உணர்வோடு செய்யும் போதே உடம்புக்கு அது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. சோ இந்த அக்னி சொல்லக்கூடிய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மணிப்பூர சக்கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னியை மிக சிறப்பா வச்சுக்கிறதுக்கு நீங்க நிச்சயமா இது அத்தனையுமே இப்ப நம்ம சொல்லிட்டேன் என்னெல்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும், எப்படியெல்லாம் இருந்தா கரெக்டான வேலையில தான் சொன்னோம் இல்லையா, ரொம்ப அதிகமா ஃபுட்டு எல்லாமே அதுலயும் அந்த சீரகம் பேரு சீரகம், சோம்பு, அப்புறம் ஹோமம், இஞ்சி வந்து மிக சிறப்பானது. அது வந்து அந்த இஞ்சியும் இதுவும் போய் மத்தியானம் பசிக்கல, ஆனா அந்த இடத்துல நீங்க சாப்பிட்டாகணும் அப்படின்னா ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஸ்லைட்டா இந்து உப்புல தொட்டு வாயில போட்டு கடிச்சு நீங்க சாப்பிட்டுட்டு இது பண்ணீங்கன்னா அது பிரைனுக்கு கொடுக்கும். இஞ்சி சாப்பிட்டுட்டு இது பண்ணியிருக்காங்க, இப்ப பசிச்சிடும், சாப்பாடுக்கு நீ ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. சோ இஞ்சி அப்படிங்கிறது நாங்க இங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஆயுர்வேதிக் இது ஒண்ணு ஜின்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதை நான் பெர்மனண்டா ஒரு 10-20 வருஷமா நாங்க வச்சுட்டு இருக்கோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்க வச்சுக்கோம். ஏன்னா எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணுச்சுன்னா ஒன்ன வாயில போட்டீங்கன்னா போதும், உமிழ்நீர் அப்படி சுரக்கும். அந்த உமிழ்நீர் சுரந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துக்குள்ள, ஏன்னா நமக்கு நார்த்ல எல்லாம் நம்ம அடிக்கடி போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க கடுகு எண்ணெயில சமைப்பாங்க, நிறைய ஆயில் ஃபுட்ஸ் இருக்கும், நிறைய கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கும். பாத்தீங்கன்னா தேடிட்டு ஓடி வருவாங்க ட்ரெயின்ல எல்லாம் 2 நாள் உட்காந்து. ரம்னிமா கிட்ட கண்டிப்பா இப்படிங்கப்பா ஜின்சிப் அப்படிம்பாங்க. அதனால அந்த ஜின்சிப் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி வேற ஒண்ணும் இல்ல, இஞ்சியை இப்படியா நறுக்கி அதை நல்லா கூப்பிட்டு காய வச்சு ஒரு வேலையும் இல்லை. வீட்லயே செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சு திரிவிழா சூரணம் நைட்ல டாய்லெட் சாப்பிடுறது. சோ இதையெல்லாம் வந்து நமது ஜீரண சக்திகளை சிறப்பா இயக்கக்கூடிய பொருட்கள். என்னது? இஞ்சி, தேனு, எலுமிச்சம்பழம், ஓமம், சீரகம், பெருஞ்சீரகம், திரிபலா. இது எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு உடம்போட மொழி நமக்கே தெரியாம டாக்டர் போய் நம்மள தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. என் உடம்பு தானங்க இது, எனக்கு என் உடம்ப பத்தி தெரியணும் இல்லையா? அது நான் டாக்டர் கண்டுபிடிச்சாதான் அப்படின்னா, நான் அந்த இடத்துக்கு டாக்டர் கண்டுபிடிக்கணும்னா நீ பயங்கரமா ஆக்குனதுக்கு அப்புறம் போனா வேற வழியில அவர்தான் கண்டுபிடிச்சாகணும். ஆனா லேசா கொஞ்சம் நமக்கு ஏதோ தோணுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நமக்கே தெரியும். நாய், பூனை, மிருகங்கள் கூட போய் வயிறு சரியில்லை அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னா ஓடி போய் அது என்னமோ புள்ள தின்னு வாந்தி எடுத்து சரி பண்ணி அடுத்த வேலை நீ என்ன கறி சாப்பாடை கூட கொண்டு போடு சாப்பிடாது, கொஞ்சம் கேப் கொடுத்துக்கும். கேப் கொடுத்து அதை இது பண்ணி அது உடம்ப செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஆனா நம்ம எங்கேயாவது எதையாவது பார்க்கணும், போடு புள்ள போடு, கிடைக்கும் போதே போட்டு பாப்பீங்க, போட்டு 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 இன்னைக்கு உடல் வந்து கழிவு மண்டலமா ஆயிடுச்சு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, யாகசாலை. அந்த இடம் வந்து அதான் சொல்றது இல்லையா, வயிறு வந்து ஒரு யாகசாலை. அந்த யாகசாலையே கார்பரேஷன் கொடுத்துட்டே ஆகிட்டோம். யாகசாலைக்குள்ள என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும் சொன்னோம் இல்லையா. அந்த லைட்டா அப்படி போனாலும் அந்த வெப்பம் கொஞ்சமும் குறையாம, அந்த வெப்பம் மிக முக்கியம். அந்த தாதுக்களாக மாறுவதற்கும் பஞ்சபூதங்கள்லையும் எடுத்து கொடுக்கிற அத்தனையுமே அங்க நிகழக்கூடிய அந்த சிறப்புகள் அத்தனையும் அந்த அக்னிகள் 3ஐயும் நம்ம சிறப்பா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மருந்தின வேண்டாம் கேள்வி, அருந்தியது ஆற்றது போற்று, அதுவே போதும். நம்ம என்ன கரெக்டா பண்ணிக்கிட்டோமோ அது. இது எல்லாத்தையும் செஞ்சு நம்மளே கரெக்டா அது. சோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த இதெல்லாம் உங்களுக்கு நாக்க வச்சு கண்டுபிடிச்சிடலாம், மோஷன் நீங்க போகும்போது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஸ்லைட்டா ஒரு மாதிரி. அதனால பாடி ரொம்ப நம்மளோட ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அம்மா நிறைய நம்ம கூட சேர்ந்துகிட்டே இருக்கு, நம்ம ரொம்ப சோர்வாகிறோம், ரொம்ப என்ன சொல்றது தடதடன்னு ஆகுது. அந்த அரசருக்கு என்ன ஆயிடுச்சு, 48வது நாள் அவர் மிக சிறப்பாயிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த ஃபுட், அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு
ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே நம்மள ஃபுட் அப்படியே கரெக்ட் பண்ணின்னு வருவாங்க. அந்த கழிவுகளை மொத்தம் பாடியை விட்டு நீக்கி அந்த ஒரு கரெக்டான இதுக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே திரும்ப ஃபாலோ பண்ணணும். அப்படியே இல்ல அந்த கஞ்சியை தான் குடிக்கணும்னு சொல்றேன். ஸ்லைட்டா சாப்பிடணும். அந்த ஜீரணம் பண்றதுக்கு உண்டான என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டோம்னா இப்ப நிறைய பேர் அங்க போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிச்சு விடு பா 15 நாள் போய் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம். நல்லா அங்க என்ன ஒண்ணுமே சாப்பிட விடாம கஞ்சி குடுத்தே சாவடிச்சுட்டாங்க அப்படின்னு இங்க வராதுங்க. கொஞ்சம் நம்மளோட உடம்பு, இது என் உடல். அது இன்னும் நிறைய வாழறதுக்கு உண்டான நம்ம வந்திருக்க வேலையை முடிக்கிறதுக்காகவாவது நமக்கு வேணும் கொஞ்சம் இது. அதுக்காகவாவது நம்ம என்ன பண்ணிக்கணும்னு நம்மள நல்லா கரெக்டா வச்சுக்கணும். சோ அந்த உணர்வோட நம்ம உடம்ப பாதுகாத்துக்கலாம். சோ அதை நல்லா நமக்கு ஒரு இதுவா கொடுப்போம். நம்ம கம்மிங் சாட்டர்டே அன்னைக்கு சுத்திகரிப்பு தவம் மட்டும் பண்ணணும். 7 மையங்களையும் இந்த சுத்திகரிப்பு நம்ம போன தடவை 9 மைய தவத்துக்கு ஒரு இது கொடுத்தோம். அந்த சுத்திகரிப்புகளும் அதுல மணிப்பூரகத்துல இந்த 3 அக்னிகளையும் மிக சிறப்பாக இயங்க செய்து அந்த கழிவுகளையும் போக்கி இது பண்றதுக்கு நம்ம ஒரு அழகான பிராக்டிஸ் பண்ணலாம். சாட்டர்டே தவத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. அன்னைக்கு நம்ம இது கொஞ்சம், ஏன்னா இது ஒரு தவத்தின் மூலம் நம்மள கொஞ்ச நேரம் அங்கேயே உணர வச்சு அந்த அக்னிகளோட நம்ம அதை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணி நம்ம கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நல்லா சிறப்பா வரும். ஏன்னா நம்ம நினைக்கிற 120 வருட வாழ்க்கை அப்படிங்கிறது குறைஞ்சு 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 60ன்னு பாதி ஆக்கி வச்சிருக்கோம். ஏன்னா மூச்சுக்கும் அதுக்கு ரொம்ப முக்கிய இது உண்டு. ஏன்னா நம்ம சொல்ற 120 வருஷம் அப்படின்னும் போது எத்தனை மூச்சுக்குள்ள இருக்கணும், அது நம்ம 15 மூச்சுக்குள்ள இருக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாருமே வேற லெவல்ல தான் இருக்கோம். சோ அதையும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளே சிறப்பா எப்படி எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கொஞ்சம் வேலை